பாவத்தையும் சுமக்குவான். அவனால் எத்தனை பேர் கெட்டார்களோ அத்தனை பேருடைய பாவத்தை அவன் சுமக்குவான். இப்ப முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தன் கொலை பண்ணானே, அவன் கொலை பண்ண தைரியம் தானுங்க நம்மளையும் கொலை பண்ண வைக்குது. அவன் ஒரு தடவை முதல்ல உயிரை கொல்றது சாதாரண மேட்டர்னு சொல்லி வெட்டல என்று சொன்னா, அப்ப எத்தனையோ கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கொலை நடக்குன்னு வைங்களேன், அந்த கொலை நடந்தவன மக்களுக்கு என்ன செய்யும், ரத்தத்தை பார்த்து வறண்டு போயிருப்பான். அதை பார்த்த உடனே கொலை தான் உயிர் மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருப்பான். ஒரு கொலை நடந்த உடனே அடுத்தடுத்து நடக்க ஈஸியா போயிடும். அதை பார்த்து இன்னொரு கொள்ளுவான், அதை பார்த்து அவன் கொள்ளுவான், இதை பார்த்து இவங்க அவன் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னடா ஆச்சு கொண்டு என்ன ஆச்சு நடக்கணும் இருக்கிறான், இப்படி எல்லாம் ஒரு காரணம் காட்டிக்கணும்னு செய்வாங்க. ஒரு கொலையை பார்த்துட்டு ஒரு 10 கொலை அந்த ஊர்ல அந்த 10 கொலைக்கு இவன் பொறுப்பாளியா இல்லையா? 10 கொலை நடந்ததுக்கு இவன் ஒரு மாடலா இருந்தானே இல்லையா? அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா, அதுக்கு பிந்தி அதே தப்புகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் அவன் தான் முதல் ஆளா இருந்திருக்கிறான். அடுத்து வந்தவன் அதுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு காரணமா இருக்கிறான், அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு காரணமா இருக்கிறான். அப்ப 2004 ஒரு தப்பு செஞ்சதுக்காக கபருக்கு போறவன் 996 வருஷங்களுக்கு அந்த செய்கிற அதே தப்புகளுக்கு இவன் முன்மாதிரி. அதே நேரத்தில் 2999 அந்த தப்பு செஞ்சது உள்ளக போனவன் அந்த ஒரு வருஷம் செஞ்ச தப்புக்கு தான் முன்மாதிரி. ஒரு வருஷம் ஒரு 10 பேருக்கு எடுத்திருப்பாங்க. நீங்க 1000 வருஷத்துல 10,000 பேருக்கு எடுத்திருப்பீங்க. அப்ப 10,000 பேருக்கு எடுத்தவனுக்கு கூடவும் 10 பேருக்கு எடுத்தவனுக்கு குறைவும் தானே கொடுக்கணும். அப்ப இந்த கபர் வேதனை என்பது வந்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது கிடையாது. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்னு கேட்டா, அவன் கெட்டவனையும் பார்ப்பான் கெடுத்தவனையும் பார்ப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருவன் தீய ஒரு வழிமுறையை உலகத்துல உண்டாக்கி விட்டு செல்கிறானோ அவனுக்கு அந்த பாவமும் சேரும், அதை பார்த்து யாரெல்லாம் வழிகட்டார்களோ அந்த பாவமும் சேரும். அதுக்காக வேண்டிய அவன் தப்பிச்சுக்கிறான்னு சொல்ல முடியாது, அவன் தண்டனை குறையாது, அவனுக்கு கிடைக்கிற தண்டனை கிடைச்சே தீரும். அதே நேரத்தில் கெடுத்ததுக்காக வேண்டி இவனுக்கு ஒரு பங்கு சேரும் சொல்றாங்க பாருங்க. அந்த அடிப்படையில அந்த கபூர்ல கொஞ்சம் பேர் கூடுதலா இருக்கிறாங்கன்னு கேட்டா நிறைய பேர் வழி கெடுத்துருக்காங்க. பிந்தி வந்தவன் கொஞ்சம் பேர் தான் வழி கெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செத்து போனவன் 3 பேர் வழி கெடுத்துருக்கான். அவ்வளவுக்கு அவன் தான் காரணம். முதல் ஒரு கொலை பண்ணான இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் அவன் தான் காரணகர்த்தாவா இருந்திருக்கிறான். அப்படிங்கிற அடிப்படையில் அவனுடைய ஷேர் அதிகமாகிட்டு இருக்குது. உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ அதுல அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டு என்ன செய்வான், இந்த ஆம்பே சங்கிலி தொழிலாம் பண்றாங்களே அந்த மாதிரி ஒரு மல்டி மார்க்கெட் மல்டி லெவல் எம்எல்எம் இருக்கு பாருங்க, எம்எல்எம் மாதிரி சேர்ந்துட்டே இருக்கு. அவனுக்கு இங்க ஒண்ணு நடந்தோம் அவனுக்கு ஒரு கணக்கு வரவாயிரும், இன்னொரு கொலை அவனுக்கு ஒரு வரவாயிரும், இன்னொரு கொலை அவனுக்கு ஒரு கம்பெனி லாபம் போயிடும். அப்படி என்ன செய்யும், அந்த மாதிரி நிறைய மல்டி லெவல் மார்க்கெட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கான். அதனால அவனுக்கு கூட இவனுக்கு கம்மி. ஒரு வருஷத்துல இவன் எத்தனை பேரை சேர்த்திருப்பான், எம்எல்எம்ல கொஞ்சம் பேர் சேர்த்திருப்பான். அந்த அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் அந்த வித்தியாசத்துக்கு நியாயம் இருக்கிறது. கபர் வேதனை வந்து ஒருத்தனும் கூடவாகவும் ஒருத்தனும் குறைவாகவும் இருப்பதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த கபர்ல இன்னும் சில சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகம் என்று கேட்டால், சில பேருக்கு கபர் இல்லை. இப்ப என்ன செய்யறது, யாருக்கெல்லாம் கபர் இல்ல, ஒருத்தன் கடல்ல போய் மூழ்கிட்டான், மீன்கள் அவனை சாப்பிட்டு செத்து போயிட்டான், மீன்கள் பிச்சு இந்த மீன் கொஞ்சம் அந்த மீன் கொஞ்சம் அப்படி பிச்சு எங்க போனாலும் தெரிய முடியாது. அந்த உடல் ஆயிரக்கணக்கான மீன்களுக்கு என்னவாயிடுது, உணவாய் போய்விடுகிறது. இவனுடைய கபர் எது, எந்த மீன் இது, இவனுடைய கபர் எது, எது அவனுடைய கபர், இவனுக்கு கபர் இப்ப இல்லையே. அப்ப கபர் வேதனை எங்க கபர் வேதனை, எப்படி நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. அல்ல காட்டுல போன சிங்கம் புலி கடிச்சு பிடிச்சு நம்மள கடிச்சு 10-20 புலிகள் இருந்து செய்து நம்மள பிச்சு ஆளுக்கு சாப்பிட்டு போயிடுச்சு. நம்ம பல மிருகங்களுக்கு உணவாகி போயிட்டோம், நமக்கு இங்க கபரு. அதே மாதிரி நம்ம இந்து சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அதிகமான சகோதரர்கள் வந்து எரிச்சு சாம்பலாக்கி எல்லா கடல்லையும் கொண்டு நதிலையும் தூக்கிட்டுறாங்க. கன்னியாகுமரியில் கொஞ்சம் தூக்குறாங்க, அங்க கொஞ்சம் தூக்குறாங்க, இங்க கொஞ்சம் தூக்குறாங்க, எல்லா பக்கத்திலையும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, வந்து அதை தூவி விட்டு போயிடுறாங்களே. அவனுடைய கபரு எது, சாம்பலை தூவி விட்டுறாங்க, எரிச்சு சாம்பலாக்கி பல முறையை தூங்க விட்டுறாங்க, அவனுக்கு எது கபரு. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, செத்த உண்ண மம்மி மாதிரி என்ன செய்யறாங்க, கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாத்து வச்சிருக்காங்க. பாடி மேலதான் இருக்கிறது, மண்ணிலையாவது கபருக்குள்ள வச்சு விட்டான்னு வைங்க. சில ஆட்களுடைய உடல்களை நினைஞ்சிருக்கிறான், பாதுகாத்து வச்சிருக்கான், மேலேயே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் கபர் எங்க, அடக்கமே செய்யப்படல, பல வருஷங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்களே. அந்த மாதிரி பல வருஷங்கள் பூமிக்கு மேற்பரப்பிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற உடல் இருக்கு. பிறவனுடைய உடலே மேலதான் இருக்குது, அவனுக்கு எங்க கபர் வேதனை, பாடி மேல இருக்கு, கபர் வேதனை எங்க இருக்கு அவனுக்கு, அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஒருத்தனை சிலுவையில் அறிஞ்சு 4 நாள் தொங்க விட்டுட்டாங்க, 4 நாள் கழுவு மரத்தில் கிடக்கிறான், அவனுக்கு ஏது கபர் வேதனை, மறந்த கபர் வேதனையா இப்படின்னு நிறைய கேட்டு இருக்கலாம். அப்ப கபர் வேதனைன்னு சொல்றீங்களே, கபர் வேதனைன்னா கபருக்கு முஸ்லீமுக்கு மட்டும்தான் கபர் இருக்கிற மாதிரி தெரியுது. முஸ்லீம்லையும் இயற்கையா சாவறான், அவனுக்கு தான் கபர் இருக்கிறது. இந்த மாதிரி கடல்ல போய் செத்தவனுக்கோ காட்டுல போய் செத்தவனுக்கு கபரை காணாம்.
அவன் மிருகங்கள் தான் கபரா போயிடுது அவனுக்கு. அப்ப இப்படி முஸ்லீம்கள்லயும் ஒரு சின்ன அளவுக்கு தான் இருக்குது கபர் இருக்கு, மற்றவங்களுக்கு கபர் இல்லையே, கபர் வேதனை இருக்குங்கிறீங்களே, இது உதைக்குத அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்க பார்த்தோம்னு சொன்னா உதைக்குதுல. ஆனா எல்லாருக்கும் கபர் வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, இன்னஹாதி ரூபத்து, இந்த மனித குலம் யாராக இருந்தாலும் கபரிலே வேதனை செய்யப்படும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப மனித குலத்திற்கு கபரில் வேதனை இருக்கிறது என்பது ஹதீஸில் தெளிவா சொல்லப்படுகிறது, குர்ஆன்லயும் தெளிவா சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அந்த வேதனைக்கு முன்னாடி இன்னொரு வேதனை இருக்குது அது சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல தெளிவா சொல்லப்படுகிறது, காலையிலும் மாலையிலும் பிறவனுடைய கூட்டத்தார்கள் நெருப்பில் வாட்டப்படுகிறார்கள். பிறவனுடைய கூட்டத்தாருக்குள்ளதான் எல்லாருக்கும் அது அந்த பொதுவான நீதி தானது. அவர்கள் வாட்டப்படுகிறார்கள். கியாமத் நாள்ல வர கடும் தண்டனை இருக்குன்னு கியாமத் நாளுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு வேதனை இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப நம்ம முதல்ல என்ன விளங்கணும்னு கேட்டா, கபரை எப்படி புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். கபர் என்று சொன்னா பர்டிகுலர் அந்த மண்ணுக்கு உள்ளையா? உள்ள கிடையாது. உள்ளே நீங்க விளங்கினீர்களே ஆனால் இவ்வளவை மறுக்க வேண்டியது. அது ஒரு ஒரு அடையாளம். அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டதுனால செய்யறோம், அது ஒரு அடையாளம். இன்னும் சொல்ல போனா 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்பட்டிருக்குன்னு அடக்கிட்டு தோண்டி பாருங்களா பார்ப்போம். ஒரு 100 கபர் வேணாலும் தோண்டுங்களா, ஒரு ஆளுக்காவது விஸ்தீர்ணமா இருக்குமா? 2 கிரவுண்ட் இருக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள ஒரு கபர்ல அடக்கிவிட்டோம், அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு வருது? 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்படுவதுடைய கபரை விஸ்தீர்ணமாக்கப்படுதுன்னு இருக்குது. 70 கிலோ அவ்வளவு பெருசா ஆயிருச்சு அந்த குழி. காணா வெளிச்சம் பிரகாசமாக்கப்படுகிறது. ராத்திரில தோண்டி பாருங்களா, லைட் போய் உள்ளுக்குள் வெளிச்சம் வருதான்னு பாருங்களா, வரமாட்டேங்குது. எந்த கபரை தோண்டினாலும் எந்த காலத்தையும் வந்ததாக யாரும் பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இருக்கவும் உண்மை அப்படித்தான். அப்ப இந்த கபருக்குள்ள வேதனை இருக்குங்கிறீங்க, தோண்டி பாக்குறோம் எலும்பு தான் கிடக்குது. ஒரு ஆள் அடக்கம் பண்ணமுல, அடக்கம் பண்ணி பார்த்தா உடலை இல்லையே. முதல்ல அவனை விட்டு தள்ளுங்க. மீன் திண்டவன், மிருகம் திண்டவன், சாம்பல்ல போனவன விட்டுருங்க. பாடியோட கொண்டே ஒருத்தன் நடக்கிறோம், அவன் உடலாச்சும் உங்களுக்கு அப்படி இருக்குதா? உடல் இருந்தா தானே உயிருக்குன்னு பேச்சு வரும். அந்த இடத்த தோண்டி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கபருக்குள்ள பல பேர் அடக்கம் பண்ணுவாங்க. சில ஊர்ல அப்படி இருக்குது. சின்ன கபருஸ்தானா இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி வரிசை அடக்கிட்டே போவாங்க. 1 2 3 கடைசியா முடிச்சுன்னு மறங்கி வந்துருவாங்க. இங்க இருந்து அப்ப தோண்டி பார்த்து ஒண்ணும் இருக்காது. ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு 5 வருஷத்துல ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு இடையில இங்க முதல் கபரை தோண்டுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள 50 பேர் போயிருப்பான். ஒரு குழிக்குள்ள 50 பேர் என்ன செய்வான்? அடக்கப்பட்டிருப்பான். அப்ப இங்கப்பா ஒண்ணுமே காணாம நம்மளே பாக்குறோம். அதான் கபருக்குள்ள பாடியோட அடக்கம் செய்யப்பட்டவன் கூட அங்க பாடியா உள்ளது இல்லையா? அப்ப நம்ம எப்படி விளங்கணும்? இந்த பாடி உள்ளுக்குள்ளதான் நடக்குன்னு விளங்க கூடாது. அதுக்கு அல்லாஹ் ஒரு விடை சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு பர்ஸகு இருக்கிறது. பர்ஸகு என்றால் புலனுக்கு எட்டாத ஒரு திரைமறைவு உலகம். பர்ஸகுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு சிம்பாலிக்காக இந்த கபரை நம்ம சொல்லுகிறோம். இந்த இடத்துல அடக்கப்பட்ட காரணத்தினால் அதை சொல்லிக் கொள்கிறோம். அது அவ்வளவுதானே தவிர அதுக்கு உள்ளதான் நீங்க வழங்கிட கூடாது. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பர்ஸகு என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அது குர்ஆன்ல 23வது சூராவுல 100வது வசனத்தில் இருக்கிறது, சூரத்துல் முஃமினூன்ல. அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் வகாயிலுஹா வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். இவர்கள் நல்ல காரியம் மூத்து நெருங்கும் போது ஒருத்தன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான்? நான் என்னை விட்டுருவேன், நான் போய் நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்துடுறேன், தெரியாதனமா காலத்தை வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். முடியாது, கல்லா, நடக்கவே நடக்காது. இன்னஹா கலிமத்துன் வகாயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை. இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இப்படிதான் நடக்கும். அவன் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இப்படித்தான், 100 சான்ஸ் கொடுத்தாலும் இப்படித்தான் நடக்குவான். அந்த சாவு வந்தவனோடு பேசலாம், அது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு பர்ஸகு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உயிர்கள் எடுத்து செல்லப்பட்டு அது அவனுக்கே தெரிந்த, அல்லாஹ்வுக்கே தெரிந்த ஒரு திரைமறைவு உலகத்தில் வைத்து வேதனை செய்யப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் அது கழுகு தின்றாலும் பிரச்சனை இல்லை, சாம்பலாக்கினாலும் பிரச்சனை இல்லை, எலும்பு தோல் எல்லாமே இல்லாம காணா போனாலும் பிரச்சனை இல்லை, துண்டு துண்டா வெட்டி. சில ஆட்களை இப்படி கூட போச்சு போறாங்களே, தலையை ஒரு இடத்துலயும் முண்டத்தை ஒரு இடத்துலயும் போச்சு என்ன பண்றது? அது எது கபருன்னு எடுத்துக்கொள்வது? அப்படி எல்லாம் ஆயிடுது. அதனால கபருடைய வேதனை என்பதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேதனை. அதுக்கு முன்னாடி அந்த உயிர்களை சும்மா விட்டு வைக்கல. அல்ல அந்த உயிர்களை என்ன செய்யறான்? அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டிங் பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு வேதனை எல்லாம் கொடுக்குறான். இந்த உடல் அப்படி இருக்கும் என்றோ, இந்த உடலை அப்படி அதை பதில் சொல்லும் என்றோ எடுத்தோமே. ஆனால் அந்த உடல் இல்லையே. தோண்டி பார்த்தா எலும்பு கிடக்குது, அவனுடைய எலும்பு தான் இருக்கிறது. ஒரு 4 நாள் கழிச்சு தோண்டி பாருங்களேன்,